ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் இட்லி மசாலா. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம முட்டை தோசை மாதிரி தான் இது முட்டை இட்லி. இதை செய்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட சென்டரில் நான் ஒரு கடி ஜோக்ஸ்க்கான கொஷின் கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இது என்னடா புதுசாக இருக்குது, இவங்க சமையலுக்கான டிப்ஸ் சொல்லாமல் கடி ஜோக்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம சமையலோட சென்டரில் ஒரு காமெடி இருக்கணும் தாங்க இந்த ஐடியா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மசாலா செய்ய தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன். எக்கு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம், தனி மிளகாய் தூள், இட்லி பொடி, நெய்யை உருக்கி நான் காய்ச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தூவ கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நெக்ஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு சால்ட்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றுற மெத்தட் தான். ஆயில் தடவி இன்றைக்கி நான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஆயில் தடவிக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒட்டாமல் நம்ம எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆயில் தடவிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆயில் தடவிட்டு நெக்ஸ்ட்டு இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இந்த இட்லி தட்டில் பாதி நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பாதி இட்லி குழியில் பாதி நிரம்புற அளவுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம முட்டை தோசை செய்கிற அந்த சேம் மெத்தட் தாங்க இது முட்டை இட்லி. மாவு மேலே முட்டையை ஊற்றி அதுக்கு மேலே ஆனியன் எல்லாத்தையும் நம்ம தூவி விட போகிறோம். முட்டை தோசை ஊற்றுற அந்த மெத்தட் தாங்க. ஆனியனை இந்த மாதிரி மேலே எல்லாத்துலேயும் தூவி விட்டுக்கோங்க. இந்த டைமிங்கில் நான் ஒரு கடி ஜோக்ஸ் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னென்னா, ஒரு காக்கா பறந்துக்கிட்டு இருக்கும்போதே முட்டை போட்டுச்சான். ஆனால் அந்த முட்டை கீழே விழுந்து உடையலையா. அது ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ரொம்ப கடியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? சும்மா கடியோ கடி. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு கடி ஜோக்ஸ் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஆனியனை எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தனி மிளகாய் பொடியை லைட்டாக மேலே தூவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலாப்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்துலேயும் தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கோம். இட்லி பொடியை தூவிக்கலாம். இந்த மாதிரி இட்லி பொடி மேலாப்ப தூவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உருக்கி காய்ச்சி வச்சுருக்க அந்த நெய்யை மேலாப்ப லைட்டாக அப்படி சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, நெய் பிடிக்காதவங்க ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மேலாப்ப சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழையை அப்படியே மேலாப்ப சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லியை அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இட்லி குண்டானில் வச்சு ஆவி காட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம இட்லி ஊற்றுற சேம் மெத்தட் தாங்க. இட்லி ஊற்றுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைமிங்கில் இதை வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆயில் சேர்த்தோம்ல, அது கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான எக் இட்லி மசாலா ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும்.
கொஞ்சம் டைமிங்கில் நிறைய செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு சமையலோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு கடி ஜோக்ஸும் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு கடி ஜோக் சொல்ல போகிறோம். ஸோ டேஸ்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.